ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாஃப்டோட பவர் பேஸ் சீரிஸ்ல டாக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஷீட்ல இருக்கிற காலமை இன்னொரு ஷீட்டுக்கு மூவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு உள்ள வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது டாக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கஸ்டமர் மாடல் அப்படிங்கிற ஷீட்ல உள்ள ஒரு காலமை கஸ்டமர் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஷீட்டுக்கு எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளுக்கு கஸ்டமர் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஷீட்ல கஸ்டமரோட நேமு, என்கொயரி ஐடி, இமெயிலு, அமௌண்ட் இந்த டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா கஸ்டமர் எந்த மாடலை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதுல டேட்டா இல்லை. ஆனா கஸ்டமர் மாடல்ல பாத்தீங்கன்னா இப்போ கஸ்டமரோட நேமு, என்கொயரி ஐடி, எந்த மாடலை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல அந்த டேட்டா இருக்கு. ஸோ இந்த மாடல் அப்படிங்கிற அந்த காலமை நம்ம அந்த கஸ்டமர் அட்வான்ஸ்ல இங்க புது காலமா எப்படி டாக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏன் ஆட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் போய்க்கிறேன், சாரி ஹோம் போய்க்கிறேன். இதுல ரிப்போர்ட்ல விஷுவலைசேஷன்ல போயிட்டு ஒரு கிளஸ்டர்ட் காலம் சார்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளஸ்டர் காலம் சார்ட்ல நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். தென் டேட்டாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இப்போ எனக்கு கஸ்டமரோட அமௌண்ட்டை நான் இங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கிறேன். தென் என்ன மாடலோ அதை நான் இங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிளஸ்டர் காலம் சார்ட்டே நம்மளுக்கு வரல. ஸோ ஒரு இதில் நம்ம இதை வச்சு நம்மளால கரெக்டான ஒரு வியூவை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இதை நம்ம தவிர்க்கிறதுக்காக ரெண்டும் தனித்தனி டிஃப்ரெண்ட் ஷீட்டில் உள்ள தனித்தனி காலம். ஸோ இது ரெண்டையும் நம்ம வச்சு ரிப்போர்ட்டு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம VLOOKUP யூஸ் பண்ணி, அதாவது எக்ஸல்ல VLOOKUP எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி நம்மளோட பவர் பிஐல டாக்ஸ் ஃபங்க்ஷன்ல உள்ள லுக்அப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு கஸ்டமர் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஷீட்டுக்கு கஸ்டமர் மாடல்ல இருந்து ஒரு காலமை நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு டேபிள் வியூக்கு போயிடுறேன். ஓகே, டேபிள் வியூவில் நான் ஃபர்ஸ்ட் அதாவது எந்த ஷீட்ல எனக்கு ஒரு ஷீட்டை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கணும். எனக்கு கஸ்டமர் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஷீட்ல தான் எனக்கு இன்னொரு ஷீட்ல உள்ள காலம் எனக்கு வேணும். ஸோ நான் இதில் தான் ஆட் பண்ண போறேன். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஷீட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு தென் நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நியூ காலம் அப்படிங்கிற, அதாவது ஹோம்ல போயிட்டு நியூ காலம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இப்போ இங்க ஒரு காலம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த காலமோட நேம் பாத்தீங்கன்னா டைட்டில், அதாவது ஹெட்டர் பாத்தீங்கன்னா இங்க காலம்னு இருக்கு. நான் இப்போ அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னன்னு வேணும்னா மாடல் அப்படின்னு வேணும், அதோட ஹெட்டர். ஸோ நான் மாடல்னு போட்டு தென் இதுக்கு இங்கிட்டு நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷனோட லுக்அப் ஃபங்க்ஷனை நம்ம இங்கிட்ட எழுத போறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா லுக்அப் ப்ராம்ப்ட் வருது. ஸோ நான் லுக்அப் டைப் பண்ணோடனே ப்ராம்ப்ட் வருது. நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். லுக்அப் வேல்யூ ஓப்பன் பிராக்கெட் தென் ரிசல்ட் காலம் நேம், அதாவது எந்த காலமை ரிசல்ட், அதாவது நம்ம எந்த காலமை சூஸ் பண்ண போறோம். அதாவது எனக்கு இப்போ கஸ்டமர் மாடல்ல இந்த மாடலுங்கிற காலம் தான் எனக்கு வேணும். ஸோ எந்த காலம் நம்மளுக்கு வேணுமோ அந்த காலமோட நேம் தான் நம்மளுக்கு இங்க வரணும். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் மாடல்ல உள்ள மாடலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து என்ன வரணும்னா இங்க ஒரு கமா. இப்போ கமா போட்டோடனே அடுத்து என்னன்னா சர்ச் காலம். எந்த காலத்தை சர்ச் பண்ணணும், அதாவது கஸ்டமர் மாடல் அப்படிங்கிற இந்த ஷீட்ல எந்த காலத்தை சர்ச் பண்ணி, அதாவது இந்த இங்கேயும் என்கொயரி ஐடி இருக்கு, அங்கேயும் என்கொயரி இருக்கு, ரெண்டு சேமான டேட்டா எதை வச்சு லுக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அடுத்த உள்ள காலம். அது எந்த காலம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்கொயரி ஐடியை நான் என்னோட இதில் எடுத்துக்கிறேன். ஸோ என்கொயரி ஐடியை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓ சாரி இப்போ என்கொயரி ஐடியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் மாடல்ல உள்ள என்கொயரி ஐடி, அதாவது இந்த ஷீட்ல உள்ள இந்த என்கொயரி ஐடி காலமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து ஒரு கமா. அடுத்து என்னன்னா செர்ச் வேல்யூ, அதாவது இந்த ஷீட்ல, அதாவது நீங்க கிரியேட் பண்ண போற இந்த ஷீட்ல கஸ்டமர் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஷீட்ல எந்த இதை வச்சு நான் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு இது பண்றது. ஸோ இதுலயும் நான் என்கொயரி ஐடி தான் சூஸ் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா இப்போ நான் டைப் பண்ணா கஸ்டமர், நீங்க டைப் பண்ணி வர வச்சுக்கலாம், இல்ல
டைரெக்டாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கஸ்டமர் அட்வான்ஸில் என்கொயரி ஐடியை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா க்ளோஸ் ப்ராக்கெட். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஃபங்க்ஷன் லுக்அப் வேல்யூ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட். தென் எந்த காலம் நம்மளுக்கு வேணும், அதாவது எந்த காலத்தை இந்த ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுமோ அந்த காலத்தோட நேமு. அடுத்து எந்த காலத்தை வச்சு இதை நான் ஃபெச் பண்ண போகிறேன், அதாவது இங்கேயும் என்கொயரி ஐடி இருக்குது, அங்கேயும் என்கொயரி இருக்குது. சப்போஸ் அங்கே இமெயில் இருந்துச்சு, இங்கேயும் இமெயில் இருந்துச்சுன்னா இமெயில் வச்சு கூட எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த ஷீட்டில், அதாவது எடுத்துகிட்டு வரப்போகிற ஷீட்டில் உள்ள காலத்தோட இதை வச்சு எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த காலத்தோட நேமு, ஹெட்டர் நேமு. அடுத்து இந்த, அதாவது நம்மளோட எந்த ஷீட்டுக்கு வரணுமோ அந்த ஷீட்டில் இதே டேட்டா உள்ள காலமோட நேமை நம்ம இங்கே கொடுத்துட்டு தென் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட். நான் என்ட்ரை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் புது கமிட் கொடுக்குறனால கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு புது காலம் நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எடுத்து வந்ததுக்கான சிம்பிளும் இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட நேம் பார்த்தீங்கன்னா மாடல் அப்படின்னு கொடுத்துருப்பா. இங்கே மாடல்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதோட நேம் நம்மளுக்கு மாடல்லே வந்துருச்சு. தென் எந்தெந்த கஸ்டமருக்கு அந்தந்த மாடல், எந்தெந்த கஸ்டமர் எந்தெந்த மாடல் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாடல் கரெக்டாக அதுக்கு நேராக கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு விஷுவல் கிரியேட் பண்ண போகிறோம். ரிப்போர்ட் வியூக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு விஷுவலைசேஷனில் ஒரு கிளஸ்டர் காலம் சார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். கிளஸ்டர் காலம் சார்ட் சூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். தென் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு டேட்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா சூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த எஃப்எக்ஸ் அப்படிங்கிற அந்த நம்மளுக்கு அந்த ஃபார்முலா, நம்மளுக்கு டேக்ஸ் ஃபங்க்ஷனோட அந்த லோகோ இங்கே காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு விஷுவலைசேஷனில் நான் மாடலை ட்ராக் பண்ணி இங்கே விட போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை. அடுத்து நான் பண்ண போகிறது அமௌண்ட், ஒய் ஆக்சிஸில் அமௌண்ட்டை விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்காவான ஒரு கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்காவான ஒரு டேட்டா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதாவது ஒரு கஸ்டமரும் இப்போ மாடல், இந்த மாடலுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, இந்த மாடலுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, இந்த மாடலுக்கு மொத்தமாக ஓவரால் கஸ்டமரும் எவ்வளோ எந்தெந்த மாடலுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, எந்த மாடல் அதிகமாக அட்வான்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை கொஞ்சம் நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நான் ஃபார்மேட் பண்ணுறத வீடியோவை இதுக்கு முன்னாடி உள்ள நிறையா சீரீஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். நீங்கள் அந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா எப்படி தென் இன்னும் கலர்ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போயிடுவேன். எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூஸ் ஆனில் தான் இருக்குது. நான் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். தென் போல்டு பண்ணிக்கிறேன். வேல்யூஸை நல்லா டார்க் பிளாக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். 13 போதுமானதாக இருக்குது. ஸோ அதை இது பண்ணிக்கிறேன். தென் ஒய் ஆக்சிஸ், நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸோட டைட்டில் வேணாம், அதை நான் எடுத்துக்கிறேன். தென் ஒய் ஆக்சிஸில் வேல்யூஸில் சேம் நான் ஒரு 12 கொடுத்துக்கிறேன். 12 கொடுத்துட்டு போல்டு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கலரை நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட டைட்டிலையும் நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு டைட்டில் தேவை, உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு டைட்டில் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். தென் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ண போகிறேன். இப்போ டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு ஒரு இதுவும் எவ்வளோ இதில் இதாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை போயிட்டு டேட்டா லேபிளில் வேல்யூவில் நான் அதோட ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். தென் அதை நல்லா போல்ட் ஆக்கிட்டு அதையும் சேம் டார்க் பிளாக் கலருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நல்லா கிளியரான நம்மளுக்கு ஒரு கிளஸ்டர் காலம் சார்ட் கிடச்சிருச்சு. தென் இதை என்ன பண்ண போகிறோன்னா சென்டரில் போயிட்டு டைட்டிலில் அட்வான்ஸ் பை மாடல் அப்படின்னு போட்டுறேன். தென் இதை சென்டருக்கு கொண்டு வந்துடுறேன். சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். அதோட கலரையும் நல்லா டார்க் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா போல்டு பண்ணிக்கிறேன். ஓகே,
தென் இதோட எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு விஷுவல் பார்டரை ஆன் பண்ணி நான் இதோட கொஞ்சம், அதாவது இந்த ஷார்ப்பா இருக்க அந்த எட்ஜஸை விஷுவல் பார்டரை யூஸ் பண்ணி நான் கலர் வந்து ஒயிட் கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒயிட், பியூர் ஒயிட் சூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நான் அதை ஒரு 15 பிக்சலுக்கு எடுத்துட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ரவுண்டட் பார்டர் நம்மளுக்கு இதுல கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம இதை எடுத்துட்டு வரலாம். இல்ல இன்னொரு ஆப்ஷன், அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப் மெத்தட், அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் மெத்தடை வச்சு இந்த ஷீட்டையும் அந்த ஷீட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியும். லோட் ஆகுது. இப்போ இந்த ஷீட்டையும் அந்த ஷீட்டையும் கனெக்ட் பண்ணி நம்மளால கொண்டு வர முடியும். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அட்வான்ஸ் ஆப்ஷன் அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஷீட்ல உள்ள ஒரு காலமை நம்ம இன்னொரு ஷீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி நல்ல தெளிவா பார்த்தோம். இது இருக்கிறதுனால நம்ம நிறையா விஷுவலைசேஷன் கிரியேட் பண்றதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று இந்த VLOOKUP, அதாவது நம்ம எப்படி எக்ஸல்ல VLOOKUP யூஸ் பண்ணி நம்ம நிறைய பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம விஷுவலைசேஷன் கிரியேட் பண்றதுல நிறைய நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளோட பவர் பை சீரிஸ் வீடியோவை பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்ல பவர் பை சீரிஸ் வீடியோ மட்டும் இல்லாம கூகுள் ஷீட், மினி டேப் டியூட்டோரியல்ஸ், தென் குவாலிட்டேட்டிவான வீடியோஸ் டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும், இல்லை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.